கடல் போன்று பரவி இருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். என்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் பிரசன்டேஷன் தான் பார்க்க போறோம். இது வந்து 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் மெயின் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இதை போத் 11th and 12th ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் போத் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் கொஷின் பேட்டர்ன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் பேப்பர் பிரசன்டேஷன் ஒரு ஸ்டூடெண்ட் ரைட் பண்ண ஒரு எக்கனாமிக்ஸ் பேப்பரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்சர் கீ மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கேன் காப்பி மூலமா அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்கேன் காப்பி அப்படின்றது 10th வந்து கிடையவே கிடையாது. 11th and 12th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாருக்குமே தந்துட மாட்டாங்க. ஒரு கட்டிங் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தருவாங்க. இது வந்து சம் அமௌண்ட் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ரிசல்ட்டுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இது எல்லாமே ரீவால்யூஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட், அதுக்கப்புறம் ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராமில் நான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண உடனே வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அந்த மறக்காம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கணும். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க உடனே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பேப்பருடைய பேப்பர் பிரசன்டேஷன் வந்து பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குவீங்க பப்ளிக்ல. அந்த பப்ளிக்கோட பேப்பர் பிரசன்டேஷன் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஒரிஜினல் பப்ளிக். இந்த ஃபர்ஸ்ட் சீட் வந்து நீங்கள் எதுவுமே கை வைக்க தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வைஸ் கிராண்ட் டோட்டல், பேஜஸ் கிராண்ட் டோட்டல் ரெண்டு இருக்கும். இது ரெண்டு எதற்கு அப்படின்னா ரெண்டு சேமா வருதான்னு செக் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை 2 வாட்டி ரைட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது. ஓகேங்களா, அது வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டூஸ் அண்ட் டோனாட்ஸ் இருக்கும். நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் படித்தாலே போதும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மோஸ்ட்லி இதே தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் படித்தா போதும். அது வந்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் ஒன் பொறுத்து நமக்கு வந்து 21 மார்க்ஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா ரைட் பண்ணியிருக்காங்க. 21 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு லைன் போட்டிருக்காங்க, 2 லைன் போட்டிருக்காங்க. அது நல்லா தான் இருக்கும். 2 லைன் போட்டிங்க அப்படின்னா இவங்க ஒரே பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 20க்குமே வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இப்படி ரைட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிகாஸ் ஒரே பேஜில் 1 மார்க்ஸ் முடிஞ்சு அப்படின்னா அங்க மார்க் என்டர் பண்ண டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலை வந்து. ஓகேங்களா, அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலிஜிபிளா ஃபீல் பண்ணுவாங்க. வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரைட் பண்ணுங்க. அண்ட் அதே போல சப்டைட்டில் கண்டிப்பா போட்டு ரைட் பண்ணுங்க. சப்டைட்டில் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அவங்க எதுவுமே வந்து தப்பு ரைட் பண்ணியிருக்காங்க போல, அதுக்கு வந்து 0 கொடுத்துறாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் முடிஞ்சோடனே ஒரு லைன் போடுங்க. இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுருக்கணும். ஓகேங்களா, அவங்க போடாம இருக்காங்க. இந்த இடத்துல லைனை வந்து கண்டிப்பாக போடுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைனே இல்லை. ஓகேங்களா, லைனை வந்து கண்டிப்பாக போடுங்க. டைம் இல்லை அப்படின்னா கடைசியில் வந்து டைம் இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சமாக டைம் இருக்கும் கடைசியில். அப்போ வந்து நீங்கள் போட்டுங்க. அதை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா, இவங்க வந்து ஒரு பார்ட் முடிஞ்சோடனே போட்டிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சோடனே கண்டிப்பாக போடுங்க. சப்டைட்டிலும் அண்டர்லைன் பண்ணுங்க. சப்டைட்டிலுக்கு அண்டர்லைன் பண்ணுறவங்க இங்கே அண்டர்லைன் பண்ண மாட்டீங்க. பார்த்தீங்களா, சப்டைட்டிலுக்கு அண்டர்லைன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணுங்க. சப்டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கையில அண்டர்லைன் பண்ணிருக்கீங்க. அப்புறம் கையில கூட ஒரு கோடு போட்டுருங்க. டைம் இல்லை அப்படின்னா கையில கூட ஒரு கோடை போட்டுருங்க. ஓகே, இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பென்சிலில் வரைய ட்ரை பண்ணுங்க. பென்சில் வரைஞ்சினா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது அதுதான், எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்க. கொஸ்டின் மட்டும் எப்பவுமே வந்துடாதீங்க. விடவே விடக்கூடாது. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்க. கொஸ்டின் தெரியுதோ இல்லையோ அட்டன் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா, இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ண டீச்சர் வந்து 0 மார்க் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபுல்லாகவே அடிச்சுட்டு 0 மார்க் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டன் பண்ணதுக்காக 1 மார்க் கொடுத்துருக்கலாம். பட் டீச்சர் அப்படின்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடிச்சுட்டு இதுக்கான 5 மார்க் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அது தெரியல போல, இன்சைடாக இருக்கும் போல. அதனால அவங்க வேற ஏதோ ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு எழுதிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அது போல நீங்கள் வந்து வேற ஒரு கொஸ்டினை ரைட் பண்ணுறதை விட அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு தெரியும் இருக்கா, உங்களோட டீச்சர் ரைட் பண்ணுவோம். சரி, உங்களோட டீச்சர் வந்து டீச் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அது வந்து கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சதை ரைட் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ரைட் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் புக்கு ஒன்று லைட்டாக அப்படி படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே உங்களுடைய மண்டையில் இருக்கும். கரெக்டாக நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் படிச்சு பார்த்துங்க. இதே சம்ஸ் போடும்போது யாராவது ரஃப் ஒர்க் தேவை அப்படின்னா இந்த கீழே ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. கீழே வந்து எப்பவுமே இந்த பேப்பர் கீழே வரைக்கும் இது வரைக்கும் ரைட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, இங்கேயே முடிச்சிருங்க. இவங்க ரைட் பண்ண மாதிரி இங்கேயே முடிச்சிருங்க. ரொம்ப கீழே போய் ரைட் பண்ணவே பண்ணாதீங்க. அது பார்க்கறது நல்லா இருக்காது. இதுவே இங்கேயே முடிச்சிருங்க. ஓகேங்களா, இதுவே நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு பேப்பர் இருக்கு. ஓகேங்களா, இங்கேயே முடிச்சிருங்க. ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்ச உடனே ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு இங்கே விட்டுட்டு நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்னும் லெஜிபிளாக இருக்கும். அந்த அண்டர்லைன் பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் லெஜிபிளாக அது இருக்கும். ஒரு 5 மார்க் முடிச்சிட உடனே நெக்ஸ்ட் பேஜில் இன்னொரு 5 மார்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே பேஜில் இன்னொரு 5 மார்க் ஸ்டார்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் பார்க்கறது நல்லா இருக்கும். அண்ட் ஓகே, ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் முடிய போகுது. இந்த பேப்பருக்கான டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பீங்க இந்த பேப்பரை நான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒவ்வொரு லைனாக வந்து படித்து பார்த்தோம். நீங்கள் வந்து அவங்க பேப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து ரெகுலராக ஷேர் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கோம். காமர்ஸ்க்கும் செக் பண்ணி பாருங்க.